எப்போதும் போல் நாம் என்ன செய்யணும், தாளிப்பு போட்டுட்டு கத்திரிக்காயையும் வெண்டைக்காயையும் அந்த தாளிப்பு போட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா நாம் குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா காயும் கொட்டிடுங்க. இப்போ புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து குழம்பு நல்லா நமக்கு குழம்பு வேகும்போது நமக்கு என்ன செய்யும், நல்லா கொதித்து வரும்போது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்மளுடைய கருவாட்டு குழம்பு எவ்வளவு தள்ளன்னு நமக்கு கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. 15 செகண்ட் வீடியோ போடலான்னு எடுத்தாங்க, போட முடியல. இருந்தால் எல்லாத்தையுமே நான் 3 நிமிஷம்னா எல்லாத்தையுமே ஒன்றா காமிச்சிருப்பேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதோடு நாங்கள் முட்டையும் சேர்த்து தாங்க பாருங்கள், மூடுறதுக்கு தோசைக்கல்லை தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், கரண்டியை இப்படி வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு இப்படி கவுத்தி மூடி வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா பள்ளி பூச்சி ஏதாவது காற்றுல என்ன செய்யும், விழுந்துடும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது. முட்டையை நாம் எதுக்காக இதில் போடுறோம் அப்படின்னா, நல்லா என்ன செய்யும், அதுவும் உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து நல்லா என்ன செய்யும், வேகும். பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது ரெண்டையுமே நம்ம எண்ணெயில் வதக்கி தான் போடணும், இல்லைனா குழன்னு ஆகிடும். இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் நான் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை இருந்த மொச்சக்கொட்டை எல்லாம் நமக்கு வண்டு அந்த மாதிரி வந்துடுச்சு. இன்றைக்கி கடை எல்லாமே லீவாக இருக்கிறதுனால நம்மளால் மொச்சக்கொட்டை வாங்க முடியல. பாருங்கள், இப்போ நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இந்த காய்கறிகளில் போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பை எடுத்து என்ன செய்யணும், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு புளிப்பு காரம்லாம் காயில் பிடிக்கலை அப்படின்னா கருவாட்டு குழம்பு நல்லா இருக்காது. நம்ம போடக்கூடிய கருவாடு என்ன செய்யும், நல்லா கொதித்து அந்த கருவாட்டோட வாசம் இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் என்ன செய்யணும், இதை இறக்கணும். நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் தான் நாம் இதை இறக்கணும். தேங்காய் பால் ஊற்றி கருவாட்டு குழம்பு கேட்டதுனால நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்து நாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நம்மளுடைய கருவாடு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கருவாட்டு குழம்பு சளி பிடிச்சவங்க ஃபீவர் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீவர் எல்லாம் என்ன செஞ்சிடும், காய்ச்சலெல்லாம் குணமாயிடுங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி என்ன செய்யுங்க, செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கருவாடு சாப்பிட பிடிக்கலையா அவங்க கூட என்ன செய்வாங்க, கருவாட்டில் போட்ட காய்கறிகளை சாப்பிடுவாங்க. கருவாடு பிடிக்காதவங்க முட்டையை சாப்பிடுவாங்க.